வாசியோகம், சிவயோகம்னு சொல்லுவாங்க. எப்படி வேணால் பேர் மாற்றி சொல்லிக்கலாம், சரிங்களா? இந்த மாதிரி யோக பயிற்சிகள் செய்கிறதுனால மூலியமாக மட்டும் நமக்கு என்னங்க கிடைச்சிட போகுது, அதனால் என்னங்க பலன் அப்படின்லாம் கேட்டிங்கன்னா, ஓடிட்டே இருக்கிறோம்ல, நமக்கு விவரம் தெரிஞ்சதுலேருந்து ஓடிட்டே இருக்கிறோம். எதுக்காக ஓடுறோம், என்ன பண்ணுறோம், லைஃப்னா என்ன, போகிறோம் வரோம். அதான் இந்த தேடல் வேணுங்க, தேடல் வேணும். 5 வரைக்கும், அதான் 5 அறிவு வரையிலும் கரெக்டாக போயிட்டு இருக்குது. 5 அறிவு ஜீவன்கள் வரைக்கும் கரெக்டாக போயிருக்குது. இந்த 6வது ஒரு அறிவு கொடுத்த உடனே தான் இல்லாத பாடுபடுத்திட்டு உட்காந்துருக்குறோம் நம்ம வாழ்க்கையை போட்டு. ரொம்ப 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 காம்ப்ளிகேட்டட். வாழ்க்கைன்னா அப்படி இருக்கணும் கட்டுப்பாடு, எல்லா கட்டுப்பாடுகளும் இருக்கலாம். இயற்கையோட விதியில் என்ன கட்டுப்பாடோ அதுதான் கட்டுப்பாடு. நெருப்புன்னா சுடும் தான், தண்ணின்னா தனக்குள்ள எல்லாத்தையும் இழுத்து வைக்கும் தான். இந்த மாதிரி ஒரு நியமம் தெரிஞ்சு, நியமம் பிராணாயாமம், பிரத்யாகாரம், தாரணை, நிஷ்டை, சமாதி, இந்த மாதிரி 8 யோகம்